சரி எப்பா பிரம்மா, நீ என்னப்பா கேட்ட? என்ன கேட்ட? 8 7 ஓலைச்சோடு. இது பூமியில் குழந்தை பிள்ளைகளோட மகளோட குடும்பத்தோடு உட்கார வேண்டிய கணக்கு அவன் 8 7 எழுதியிருக்கான். சரியா? பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பார்வதி அம்மா ரத்தம், சிவனுடைய ரத்தம், 2 பேர் ரத்தம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சொட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. சரியா? இதை அழிக்கிறதுக்கு எத்தனையோ பார்த்தான். 7 செம்மமாக அழித்தான். இந்த செம்மத்தில் அழிக்கணும்னு நினைக்கான். ஆனால் அங்கே தட்டி விட்டுதான், கொன்றுதான் உங்கள் அண்ணன். சரியா? இன்னும் அந்த வெறியில் இருக்கான். ஆனால் இப்போ தான் சப்த கண்ணி உள்ளே இறங்கியிருக்கு. உள்ளே இறங்கி இப்போ சுற்றுதாளுங்க. உள்ள இடத்த பூரா சுற்றுது. இடத்துல சுற்றுனா கைலாசத்தில் முதல் நம்ம கைலாசத்தில் இங்கே தான் இருந்தங்கிற நினப்பு இப்போ தான் பிள்ளைகளுக்கு வருது. கன்னிமார் பிள்ளைகளுக்கு ஆஹா ஆதியில் நம்ம இங்கே தான் இருந்தோம், நம்மளை இங்கே தான் எல்லாம் சாம்பலாக்கினான், நம்மளை எரித்தான், நம்மளை கொன்னான், பூரா மதமாக இருக்கிறவன் ஜாதியாக இருக்கிறவன் அந்த நேரத்தில் வச்ச உடனே தான்ப்பா வந்திருக்கான். ஜாதியாக வச்ச உடனே தான் உள்ளே வந்திருக்கான் கைலாசத்தில். அந்த 7 ஜென்மத்துக்கு முன்னாடி நொறுக்கி அந்த நேரம் சத்திய வாக்கு வாங்கி என்னென்ன அடிக்கணுமோ அத்தனையும் வெளிநாடு உள்நாடு எல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் தான் காட்டி கொடுத்த உரிமை. தமிழ் வார்த்தை பேசுகிற கண்டார ஒளிமை தான் காட்டி கொடுத்த முட்டா குயிமை. இப்போ இந்த 76 வருஷம்னா இப்போ வயசு 76 வயசுக்குள்ளே தான் கிடக்கான். இவன் இந்த முட்டா குயிமைன்னு தெரியாது, ஆணுக்கு பெண்ணுக்கு தெரியாது. சரியா? அது கடவுளுக்கு அவனுக்கு தான் தெரியும். என்ன கண்ணை கட்டிட்டான். கண்ணை கட்டி வச்சு கொடியை தூக்கி சூரியன் ரெட்டலைன்னா யாரும் தெரியுமா? 2 விரல் சிவனும் பார்வதியும் நாங்கள் தான் அப்படின்னு அவள் 2 விரலை காட்டி அம்மாங்கிற பேரை வாங்கி பூமியை நச்சிட்டு போயிட்டான். அவள் சேலடி தான். இப்போ உனக்கு புரியுதா இல்லையா? இது பெரிய விளையாட்டுப்பா, பெரிய விளையாட்டு. அதுதான் அவளை எப்படி சோழி முடிக்கணுமோ நீயே மானிட போய் மாதிரி சோழி முடிக்க வச்சுட்டான். முடிச்சுக்கோ, ஓடு. கால் எழுத்து கை எழுத்து கோணலாக போய் இதே மாதிரி தான் இப்போ டெல்லியை பிடிக்காம. இப்போ டெல்லியில் எப்படி படுக்க போடணும், எப்படி இவனுங்களை சாம்பல் ஆக்கணும், எப்படி க்ளோஸ் பண்ணுங்கிற கணக்கு பார்க்க இப்போ அரசியல்வாதி முடிக்கணும். ஏன்னா ஆட்சி மோசமாக நடத்தி நாசம் பண்ணிட்டான். தமிழ்நாட்டில் 2 கையை காலை தோலில் தூக்கி போட்டு இன்னும் ஆடுதான். கண்டாரோலியுமே பார்க்கலையாடா? இல்லை 2 கட்சிக்காரன் பார்க்கலையா? கணக்கு போடுதான், தெரியலையா? 8 7 ஓலைச்சோட பார்ப்பான். இந்தந்த டயத்தில் என்னென்ன சேட்டை பண்ணி வைப்பான், எவன் இருப்பான், எல்லாருமே தெரியும். உலக நாடு தாய்நாடு தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடா ஊடாலப்பட்ட மாநிலமா இல்லை டெல்லியா? அடுத்த அரசியல்வாதி அதான் கை வைக்க போகிறான். கை வச்சாத்த என்னடான்னு அப்போ தான் நீதிமன்ற கோர்ட்டில் தூக்கிக்கிட்டு பார்ப்பான். அதுக்கு தான் நீ பார்க்க மாட்டான் அப்படின்ட்டான். புரியுதா இல்லையாப்பா? அது மாதிரி ஐட்டம் வழக்கறிஞர் கிரிமினல் அது ஆட்டாமுடிக்க நம்ம உள்ளே இருக்கிற படைகள் நெரிச்சிரும். அதுக்கப்புறம் இராணுவம் பூமியில் வர்ற கணக்கு இராணுவ வீரர்கள் வரும். அதான் வானரப்படைகள். இப்போ புரியுதாப்பா? இப்போ ரேஷன் கார்டு ஆதார கார்டு பிடிப்பும் போது தானே உள்ளே போட்டிருக்காங்க கணக்கு. என்ன காரணம்? இப்போ சுடுகாட்டு எரிப்பு, ரேஷன் கார்டு எரிச்சாச்சு, எல்லாமே எரிச்சாச்சு, எல்லா பஞ்சாயத்து போட்டு எரிச்சாச்சு. பூலில் தூக்கிட்டு வருவான்ல ஆணும் பெண்ணும், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இந்த புளிச்சி இருக்குன்னு. அப்போ தான் பிடிப்பான். பிடிக்கிற புடியில் குடுக்கிற குடுப்பில் கடவுள் அந்த நேரம் கணக்கு போடுவான். விவசாயத்தில் பூரா அழித்து மாளிகை பூரா ஐயோ கண்ணு இன்னும் கலங்குதான். பூமி அழிச்சிக்கிட்டு இருக்க அண்ணன் கணக்காக்கலன்னா அவர் கோவம் மாறாதா? தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் நிலப்பரப்பை பூரா அழிக்கான். அப்போ தூக்கி போட்டு மிதிப்பான். 3/4 சத்தியம் கணக்கு. இப்போ வானரப்படைகள் தன் தரையில் உள்ள வரையில் ஈஸ்வரன் தான் பரமசிவன் தான் கணக்கு போடுவான். கணக்கு கேள்வி கேட்பான். வானரப்படை கணக்கு வாங்குவான். தூக்கி போட்டு மீச்சிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். 3/4 சத்தியம் கல்லுச்சூடு உண்டு. அதுக்கு தான் நாற்காலி சேரில் உட்காந்து காலை மேலே தூக்கி போட்டு உட்காந்து ஆட்டுவான். எனக்கு இத்தனை லட்சம் கோடி, இத்தனை ஏக்கர் இருக்குங்க. குடுக்கிற குடுப்பு குறுக்கெலும்பு ஓடிச்சு தட்டி விட்டுருவான். 3/4 சத்தியம்.